ஐ ஹவ் ஸ்டார்டட் லுக்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ். ஒரு லுக்கை பார்த்து, ஒரு கண்ணுக்கு தெரியறத மட்டும் பார்த்து ஜட்ஜ் பண்ணாம, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி யோசிச்சு ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு சினிமா கத்து கொடுத்துருக்கு. ஏன்னா வெளியில இன்னைக்கு எப்படி இவங்க பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நடிக்க வந்தப்ப, ஐயோ ஒரே பொண்ணை நடிக்க விட்டுட்டீங்களா, ஏதோ எங்க அப்பா அம்மா எல்லாம் போய் பாழுங்கணத்துல தள்ளி விட்ட ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஒரே பொண்ணை நடிக்க விட்டுட்டீங்களா? படிப்பு அந்த பாக்யராஜ் சார் ஃபிலிம்ல ஒரு அதிர்ச்சி பைத்தியம் வரும்ல, குட் மார்னிங் குட் மார்னிங்கா, குட் நைட் குட் நைட்டா, அந்த மாதிரி படிப்பை நிப்பாட்டிட்டீங்களா, நடிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னு எல்லாம். ஸோ ஐ வாஸ் வெரி வரிட். நான் நினைச்சேன், ஐயோ என் லைஃபே போச்சு போல இருக்கு, இனிமே வந்து நம்ம நாசமா போய் தெருவில் நின்றுருவோம் போல இருக்கு நடிச்சதுக்குன்னெல்லாம் நான் பயந்துருக்கேன் அந்த சின்ன வயசுல. ஆனா இன்னைக்கு தலை நிமிர்ந்து தைரியமா ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும். ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இந்த கேரக்டர் இருக்கணும், இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு, அது நிறைய எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் கிடைச்சிருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு வெளியில கிடைக்கல. வெளியில தான் இன்னும் ஆப்போசிட்டா இருக்காங்க. இன்னைக்கு வந்து சொசைட்டி தான் வந்து வேற மாதிரி இருக்கு தவிர, இண்டஸ்ட்ரியில நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து தான் இருக்கோம். கரெக்டா போனோம், கரெக்டா வரணும், நல்லா ட்ரெஸ் பண்ணோம், ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறியே வந்து என்னென்னமோ கிசுகிசெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கு இப்போ. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் டு லுக் பியாண்ட் வாட் இஸ் சீன்.